மின் முன்னுக்கு வரும், இயக்கம் பின்னுக்கு வரும். மின் இயக்கவியல். பிள்ளைகள் யூ வடிவிலான காந்த புலம் எடுங்க. ரைட், யூ ஷேப் காந்தம் எடுங்க. அப்ப யூ ஷேப் காந்தம் எடுத்த பிள்ளைகள் இது வடமுனையாக இருக்கும், இது தென்முனையாக இருக்கும், அல்லது இது வடமுனையாக இருக்கும், இது தென்முனையாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில பிள்ளைகள் வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி, இது வடமுனையாக இருந்தா இந்த வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி, இது வடமுனையாக இருந்தா இந்த வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி காந்த விசை கோடுகள் செல்லும். அப்ப இந்த ஏரியாக்குள்ள பிள்ளைகள் காந்த புலம் உருவாகிட்டு. அப்ப யூ வடிவ காந்தத்தை பத்தி சொன்னேன், அதில் உருவான காந்த புலத்தை பத்தி சொன்னேன். கவனிக்க திருப்ப போறேன். ரைட், கவனிங்க. ரைட், காந்த புலத்தில் கடத்தி ஒன்று வைக்கப்படும். கடத்தி எப்படி இருக்கு பிள்ளைகள்? இதுக்குள்ள பிள்ளைகள் இது ஒரு கடத்தி வைங்க. எல் நீளமான கடத்தி. நல்லா தெளிவா கேட்டுக்கொண்டிருக்க. எல் நீளமான கடத்தி இப்படி சும்மா வைக்கிறாது பிள்ளைகள். இப்படி வச்சது நிற்காது, விழுந்துரும். இப்படித்தான் வைக்கணும். ரெண்டு கடத்தி பீலிகள்ல இந்த இருக்குது. இந்த ரெண்டு கடத்தி பீலிகளுக்கு மேல நாங்க எங்கட கடத்தி இப்படி வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகள்? நான் இன்னும் ஒரு ஐடியா பயன்படுத்துறேன். இது யூ ஷேப் காந்தம், இது கடத்தி பீலி. ரைட், இணைக்க கூடாது, அட்டாச் பண்ணக்கூடாது, ஒட்டக்கூடாது, ஒட்ட கட்ட எதுவும் செய்யக்கூடாது, சும்மா இருக்கணும். ரைட், இப்ப பாருங்க, திரும்ப போறேன் பாருங்க. ரைட், கவனிப்பிள்ளை, காந்த புலத்தில் கடத்தி ஒன்று வைக்கப்பட்டு வச்சாச்சு. ரைட், இன்னும் போல இப்ப என்ன செய்ய போற பிள்ளைகள்? இந்த கடத்திக்கு, இந்த பீலிக்கு பிள்ளைகள் நான் மின்ன கொடுக்கறதுக்கு ஒரு மின் கலம் உண்டு. பெட்ரி ஒன்று நினைக்கிறீங்க, இந்த இருக்கு பெட்ரி ஒன்று நினைக்கிறேன். அப்ப விடத்தை என்ன செய்யற பிள்ளைகள்? நல்லா விளைக்கொள்ளுங்க. அதாவது ரெண்டு கடத்தி பீலிகளுக்கு மேலதான் கடத்தி வைக்க போறேன். கடத்தி பீலிகளுக்கு மேலதான் கடத்தி வைக்க போறேன். இப்ப இந்த கடத்தி பீலி இருக்கிற பிள்ளைகள், இந்த கடத்தி பீலிகளை ஒரு பெட்டியில இணைக்க போறேன். ரைட், ஏன்? மின்னோட்டம் கொடுக்க போறேன். காந்த புலத்தில் கடத்தி வைக்கப்பட்டு, இக்கடத்திக்கு, இந்த கடத்திக்கு நாங்க மின்னோட்டத்தை கொடுக்க போறோம். ஏன்? இந்த கடத்தி பீலி, கடத்தி எல்லாமே மின்ன கடத்து. ரைட், இப்ப நாங்க பெட்டியிட சுவிட்ச் ஆன் பண்றோம். தம்பி, காந்த புலத்தில் கடத்தி வைக்கப்பட்டு இக்கடத்திக்கு மின்னோட்டம் வழங்கும் போது கவனி, இக்கடத்தியானது அசையும், இயங்கும். இயக்கம் மின் இயக்கவியல் என்று அழைக்கப்படுது. முதல்ல கொடுக்கிறது மின்ன, இரண்டாவது தாரது இயக்கத்தை. இந்த பக்கம் இயங்கலாம், இந்த கடத்தி இந்த பக்கம் இயங்கலாம். ஒன்றில் கடத்தியானது வலப்பக்கமாக இயங்கும் அல்லது இடப்பக்கமாக இயங்கும். இது இயங்கும் திசையை அறிய பிளமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படுது. பிளமிங்கின் இடக்கை விதியில என்ன சொல்லப்படுதுன்னா, முதல் 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கிறார். இவருக்கு 90 பாகை, இவருக்கு 90 பாகை, இவரையும் எடுத்த பிள்ளைகள் இவங்க 2 பேரும் 90 பாகை. 3 பேரும் ஒவ்வொருத்தருக்கு 90 பாகையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாய்ஸ் கவனி, இந்த இருக்குது சுட்டு விரல் காந்த புல திசையை தரும். திருப்பம் சொல்றேன், சுட்டு விரல் அதாவது பிள்ளைகள் ஆள்காட்டி விரல், ஆழக்காற்ற விரல் கவனி காந்த புல திசையை தரும். நடுவிரல் மின்னோட்ட திசையை தரும். பெருவிரல் அதுதான் இயக்க திசையை தரும்.